இலங்கையிலே இது ஒரே ஒரு ஆலயம். ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். பன்றி முகத்தோடு தோன்றி அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நிகழக்கூடிய யாழ்ப்பாணத்திலையும் குறிப்பாக கொக்குவில் மேற்கு பகுதியில் நிற்கிறோம் ஒரு ஆலயம். நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அதே மாதிரி இங்கே நந்தி கொடிகள் பட்டொலி வீசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம். எங்கே நிற்கிறோம்னா யாழ்ப்பாணம் கொக்குவில்ல இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். கொக்குவில் மேற்கில் இருக்கக்கூடியது ஒரு அற்புதமான ஆலயம். இலங்கையிலேயே இப்படியான ஒரு ஆலயம் இங்கே மட்டும்தான் இருக்குது என்றது எனக்கும் இன்றைக்கு தான் தெரியும். அதனால தான் இந்த காணொலியூடாக இந்த விஷயங்களை வெளியால் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். இங்கே இன்றைய நாளில் மிகச்சிறப்பாக கொடியேற்றம் இடம்பெற போகின்றது. இந்த அன்னையினுடைய வராகி அம்மனுடைய கொடியேற்றம் இன்றைய நாளில் வருடாந்த மகோற்சவத்தில் 2026ஆம் ஆண்டிற்கானது. அப்படியாக இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றபடியால் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு, இந்த ஆலயம் எப்படி தோட்டம் பெற்றிருக்குது என்ற விஷயம் தொடர்பாகவும், அதே மாதிரி இன்றைய நாள் இடம்பெறக்கூடிய இந்த கொடியேற்றம் தொடர்பாகவும் நாங்கள் காணொலியில் பார்க்க போகிறோம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாரம்பரியமான முறையில் அந்த ஆலயத்தினுடைய கொடிச்சீலை அங்கே சிரசிலை சுமக்கப்பட்டு இன்றைய நாள் திருவிழா உபயோகாரர்களால் அங்கே சிரசிலை சுமக்கப்பட்டு ஆலயத்திற்கு எடுத்து வரக்கூடிய அந்த காட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க. இது காலை வேளையில் இடம்பெறுது. இன்றைய காலை 11 மணி அளவில் இங்கே கொடியேற்றம் இடம்பெற இருக்குது. சிறப்பாக அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். அதோட இந்த ஆலயம் எவ்வளவு தூரத்திற்கு சிறப்பு பெறுது. இலங்கையிலே இந்த ஆலயம் தான் ஒன்று இருக்குது. அன்றைக்கு இந்த ஆலயம் வராகி அம்மனுக்குரிய ஆலயங்கள் பல இருந்தாலும் தனிச்சிறப்பு வாய்ந்த மூலஸ்தானத்தில் வராகி அம்மனோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குது என்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இங்கே இடம்பெறக்கூடிய விஷயங்கள், இந்த வரலாறுகள் எல்லாத்தையுமே நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். அப்படியாக அங்கே எடுத்து வரப்பட்ட கொடிச்சீலையானது அங்கே ஆலயத்தினுடைய இன்றைய மகோற்சவத்தினுடைய பிரதானமான குருக்களிடம் கையளிக்கப்படக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியாக மிகச்சிறப்பாக இன்றைய நாளில் கொடியேற்றம் காண இருக்கிறார் இந்த வராகி அம்மன். நான் கூட இன்றைய நாளில் தான் இந்த ஆலயத்துக்குள்ள வாரேன். ஏனென்றால் இந்த வராகி அம்மன் தொடர்பான வழிபாடுன்றது இலங்கையை பொறுத்தவரையில் மிக குறைவாகத்தான் இருக்குது. சிவபெருமானுடைய ஆலயங்களில் ஒரு சன்னிதானத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆலயத்தில். ஆனாலும் இவாக்கென ஒரு தனி கோயில் அமைச்சு இந்த வழிபாடு இடம்பெறது எல்லாமே மிக குறைவாக இருக்குது. குறிப்பிட்ட ஆலயங்கள் தான் இருக்குது. அதுவும் மூலஸ்தானத்தில் வராகி அம்மனோடு இருக்கக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயம் மட்டும்தான் இருக்குன்றது தனிச்சிறப்பு. அப்படியாக இப்பொழுது இங்கே வசந்த மண்டபத்தில் பூஜைகள் ஆரம்பமாக போகுது. அந்த காட்சிகளை பார்த்துட்டு நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
அப்படியாக ஈழத்தின் புகழ்பூத்த தவில் நாசுர வித்துவான்கள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் சிவகுமார் அண்ணே அவருடைய மகன் அதோட இன்னும் பல நாசுர வித்துவான்கள் தவில் வித்துவான்கள் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. அவர்களுடைய தவில் நாசுர இசை முழங்க அழகான அம்மனுடைய ஒரு பாடல் அங்கே இசைக்கப்பட அழகாக அற்புதமாக அங்கே அம்பாளுக்கு பூஜைகள் இடம்பெற்று கொண்டது. அந்த காட்சியை பார்க்க உண்மையாகவே அந்த பன்றி முகத்தோடு இருக்கக்கூடிய அம்பாள், இந்த அம்பாள் வந்து நீங்கள் எல்லாருமே எல்லா இடமே பார்க்க இயலாது. பன்றி முகத்தோடு காட்சி தரக்கூடிய அம்பாளுக்கு சிறப்பாக இன்றைய நாளில் கொடியேற்றம் இடம்பெறப்போது. இந்த வராகி அம்மன் என்றால் யார், இவனுடைய தோற்றம் எல்லாம் இப்படி இருக்கின்றது, இந்த வராகி அம்மனுக்குரிய வழிபாடுகள் முறைகள் எல்லாம் என்ன என்பது தொடர்பாக இந்த காணொலியில் வந்து நீங்கள் முழுவதாக அறிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். அதோட இந்த ஆலயத்தில் எப்பப்போ எல்லாம் பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெறும், இங்கே எவ்வளவு சிறப்பு வாய்ந்த என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது இந்த பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இது தொடர்பான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். வசந்த மண்ட பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு அங்கே தீபாராதனையில் காட்டப்பட்டு மிகச் சிறப்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அற்புதமான ஒரு பூஜையை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது அம்பாள் அங்கே வசந்த மண்டபத்தில் இருந்து எழுந்தருளி வரப்போகின்றார். அங்கே கொடிமரம் இருக்கக்கூடிய அந்த கொடிமரத்துக்கு முன்னாலே சென்று இந்த கொடிச்சீலை இந்த ஏற்றப்படக்கூடிய அந்த விஷயத்தை நேராகவே பார்த்து கொண்டிருப்பதற்காக தற்பொழுது அங்கே கொடிமரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அம்பாள் செல்ல போகின்றார். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி மிக அழகாக அம்பாளை சுமந்து வரக்கூடிய ஒரு அழகான அலங்காரத்தோடு இன்றைய நாளில் இந்த கொடியேற்ற நாளில் வந்து அம்பாளுடைய அந்த தரிசனம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்பொழுது அங்கே அம்பாளை வந்து சுமந்து வரக்கூடிய காட்சியை அதே சமயம் நான் இங்கே முன்னர் உங்களுக்கு காண்பித்திருக்கக்கூடிய கொடிச்சீலை கொண்டு வந்திருந்தார்கள். அந்த கொடிச்சீலை இப்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பருவதற்காக மீண்டும் அங்கே சிரசிலே சுமக்கப்பட்டு ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பருவதற்காக செல்கிறார்கள். அப்படியாக விளம் வந்து மீண்டும் அம்பாளோடு சேர்ந்து இந்த கொடிமரம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து இந்த கொடிச்சீலை எடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்பொழுது வெளிவீதி விளம்பர ஆலயத்தினுடைய உள்வீதியை விளம்பருவதற்காக செல்கிறார்கள். விளம் வந்து அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொடிச்சீலையுடன் வந்து அம்பாளை இந்த இடத்திலே வலம் வந்து அப்படியே அம்பாளுடன் இணைந்து அந்த கொடிமரம் இருக்கக்கூடிய இடத்திற்கு கொடிச்சீலை கொண்டு வரப்படுகின்றது. அப்படியாக வாராகி அம்பாள் இப்பொழுது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த கொடிமரம் இருக்கக்கூடிய இடத்திற்கு முன்னாலே வந்து அம்பாள் சென்று கொண்டிருக்கிறார். உண்மையாகவே இந்த வராகி அம்மனை பொறுத்தவரையில் சக்தி வாய்ந்த சக்த கன்னியர்களில் ஒருவராக வந்து இந்த வராகி அம்மன் இருக்கிறார். அதோட வந்து மிகச்சிறப்பாக முன்னைய காலங்களில் வந்து குறிப்பாக நான் கூட இந்தியாவுக்கு போயிருக்கல, இந்தியாவில் வந்து தஞ்சை பெருங்கோயில் உங்களுக்கு தெரியும், உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமாக திகழக்கூடிய ராஜராஜ சோழன் அமைத்திருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலில் வந்து அம்பாளுக்கு ஒரு தனி சன்னிதானமே இருக்குது. ஆலயத்திற்குள்ளே உள்வீதி பகுதியில், அதாவது ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியில், முதலாம் வெளிவீதி பகுதியில் வந்து அம்பாளுக்குரிய தனி சன்னிதானம் இருக்குது. ராஜராஜ சோழன் ஆலயத்தை கட்டுவதற்கு வந்து அம்பாளினுடைய சக்தி என்பது மிக பெரிதாக இருந்து என்ற அந்த காரணத்தாலேயும் அம்பாள் மீது கொண்ட அந்த பக்தியாலையும் வந்து
ராஜராஜ சோழன் வந்து ஒரு தனி சன்னிதானமே அங்கே அமைத்து வழிபட்டு வந்திருக்கிறார். நாங்கள் இன்றும் வந்து ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் கூட சென்ற இடத்துல பார்த்து வந்தனால் அப்படியாக மிக ஒரு சக்தி வாய்ந்த அம்மனாக திகழக்கூடியவர் தான் இந்த வராகி அம்மன். அதோட வந்து மிகச்சிறப்பாக வந்து கடன்களை தீர்க்கக்கூடிய, அதாவது இழந்த செல்வத்தை பெற்று தரக்கூடியவர்களாகவும் அப்படியாக இந்த பஞ்சமி திதியிலெல்லாம் சிறப்பான வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள். அந்த பஞ்சமி அம்பாளுக்கு உரியதாக இருக்கக்கூடியது, இந்த வராகி அம்பாளுக்கு உரியதாக இருக்கக்கூடியதான் இந்த பஞ்சமி. அந்த பஞ்சமியில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அம்பாளுக்கு நெய் விளக்கேற்றி அந்த 5 திரிகள் போட்டு விளக்கேற்றி எல்லாம் வழிபாடுகள் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படியாக இந்த ஆலயத்தில் அப்படியான வழிபாடுகள் எல்லாமே இடம்பெறுது. தொடர்ந்து நாங்கள் அந்த விஷயங்களை வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இப்பொழுது அங்கே கொடி ஏற்றம் காண்பதற்காக அம்பாள் அங்கே அழகாக காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. சரியாக 11 மணி அளவில் இங்கே கொடியேற்றம் இடம்பெறும் என்ற மாதிரியாக சொல்லியிருந்துச்சுன்னா அதே நேரத்துக்கு இங்கே கொடியேற்றம் நிகழும் என்ற மாதிரி சொல்லப்பட்டது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் அந்த விஷயம் எல்லாம் அப்படி நடக்குதுண்டு. அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு, அதனைத் தொடர்ந்து இங்கே வந்து கொடிக்கம்பத்திற்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு, இங்கே எழுந்தருளி வந்திருக்கக்கூடிய வராகி அம்பாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு, அதனைத் தொடர்ந்து இங்கே பார்க்கக்கூடிய இருக்கும் சிவாச்சாரியார் ஆலயத்தினுடைய முன்னே விழுந்து வணங்கக்கூடிய அந்த காட்சி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விழுந்து வணங்கி வழிபட்டு அம்பாளிடம் ஆசி வேண்டி இந்த கொடியேற்றம் வந்து சிறப்பாக இகழ வேண்டும் என்ற அந்த ஒரே காரணத்திற்காக இந்த விஷயங்கள் எல்லாமே செய்து அம்பாளின் ஆசியோடு இந்த இடத்துல கொடியேற்றம் நிகழ இருக்குது. அதோடு அவர் அங்கே வந்திருக்கக்கூடிய அவருடைய பிரதம சிவாச்சாரியார்களுக்குரிய கௌரவங்களை கொடுத்து, மூத்த சிவாச்சாரியர்களுக்குரிய கௌரவங்கள் கொடுக்கப்பட்டு அவர்களிடமும் ஆசி பெற்றி இந்த கொடியேற்ற நிகழ்வு வந்து அவர் இன்றைய நாளில் காப்பு கட்டி பக்திபூர்வமாக இந்த கொடியேற்றத்தோடு இந்த மகோற்சவம் வந்து சிறப்பாக இடம்பெற வேண்டும் அந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளடங்கியதாக இப்பொழுது இங்கே கொடியேற்றப்பட இருக்கின்றது. वराकीपुरमिति नाम पुण्यनेत्रे विराजमानी अस्या देवदेव्यायाः महादेव्यायाः वराकीअम्बिकायाः आलयस्य विशेषाद्विरविजमावजवरिण ब्रह्मोत्सवकाले त्वज आरोगणजवरे सुमुहूर्तोत्तिनिभवन्तो महान्तु அப்படியாக சரியாக 11 மணி அளவில் அங்கே நீங்கள் மலைக்கோட்டையில் நேரம் பார்க்க முடியும். சரியாக 11 மணி அளவில் இங்கே அம்பாளினுடைய கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்குது. அந்த விஷயம் மிகச்சிறப்பாக பக்திபூர்வமாக நிறைந்த அடியவர்கள் சூழ்ந்திருக்க இந்த ஆலயத்தினுடைய காலை பொழுதியில் வந்து இந்த மகோற்சவம் கொடியேற்றத்தோடு வந்து ஆரம்பமாகிற ஒரு சிறப்பான தருணம். மங்கள வாத்திய இசை மூலங்க மிக பக்திபூர்வமாக இருக்குது. அந்த காட்சிகள் எல்லாமே நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது கொடிக்கம்பத்துக்குரிய வழிபாடுகள், அதாவது அபிஷேகங்கள் உட்பட தீபாராதனை காட்டக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய இருக்கும். அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாகவும், இந்த ஆலயத்தினுடைய தோற்றம், இங்கே எப்படியெல்லாம் வழிபாடு இடம்பெறுவது, எப்போ எல்லாம் இங்கே வரலாம், எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்பது தொடர்பாகலாம் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். எல்லாம் பண்ண வெங்கடாட்டி வராகி அம்பாளுடைய அளப்பெரும் கருணையினாலே இந்த ஆலயமானது இலங்கை திருநாட்டிலே யாழ்ப்பாணம் என்னும் முக்கிய பூமியிலே கொக்குவில் மேற்கெனும் பதியினிலே வாராகிபுரம் என்னும் விதிநாமத்தை கொண்ட இந்த பிரதேசத்திலே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றாள் வெங்கடாட்டி வாராகி அம்பாள். இந்த ஆலயமானது 1877ஆம் ஆண்டு முதலாக இங்கே சிறிய குடிசையிலே ஒரு சின்ன ஆலயமாக
எமது மூதாதையினாலே ஆலயம் அமைத்து வழிபடப்பட்டு வந்தது. உயர்திரு சுப்பர் சின்னையா என்பவர் இதற்குரிய காணியையும் அதற்குரிய கோயிலையும் இங்கே முதலாக ஆரம்பித்து வைத்தார். அவருடைய கனவிலே எம்பிராட்டி வாராகி அம்பாள் பன்றி அவருடைய உருவமாகிய பன்றி முகத்தோடு தோன்றி எனக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று கட்டளை இட்டதற்கு அமைய இந்த ஆலயத்தை 1877ஆம் ஆண்டளவில் உயர்திரு சுப்பர் சின்னையா என்பவர் அவருக்கு சொந்தமான ஒரு காணியிலே சிறிய கோயிலாக அமைத்து அதனை பரிபாலனம் செய்து வந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது பரம்பரை வழி வந்தவர்களாலே இந்த ஆலயம் இன்று வரை நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது மிகச் சிறப்பாக. இவ்வாறு எம்பிராட்டி வராகி அம்பாள் அவருடைய கனவிலே தோன்றி தனக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது கிணங்க அவரும் அவரது சகோதரரும் சேர்ந்து இந்த ஆலயத்தினுடைய காணியையும் அதனோடு இணைந்த நிறைய காணிகளையும் இந்த ஆலயத்திற்கு தர்ம பரிபாலனம் செய்து வைத்தார். அவர்களுடைய விருப்பப்படி இந்த ஆலயம் ஆரம்பத்திலே சிறிதாக இருந்தாலும் ஏறத்தாழ இன்றைக்கு 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக இங்கே காணப்படுகின்றது. ஈழத்திருநாட்டிலே காணப்படுகின்ற மூலஸ்தானத்திலே வாராகி அம்மன் விக்கிரகம் அமைந்துள்ள ஒரே ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் அமையப்பெற்றிருக்கிறது. ஏனைய பார்த்தீர்கள் என்றால் ஏனைய ஆலயங்களில், அதாவது சிவன் கோயில்களிலே சுத்துப்பிராகர ஆலயங்களிலே எம்பிராட்டி வாராகி அம்மனை நீங்கள் தரிசிக்க முடியும். இலங்கையிலே இது ஒரே ஒரு ஆலயம் மூலஸ்தானத்திலே வாராகி அம்மனை மூல விக்கிரமாக கொண்டு அமைந்துள்ள ஆலயமாக இங்கே காணப்படும். இவ்வாறாக 1877ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தை அமைத்தவர்கள் அதனைத் தொடர்ந்து 1905ஆம் ஆண்டு அளவிலே இப்ப இங்கே காணப்படுகின்ற கருவறை மூலஸ்தானத்தை அமைத்து அதற்கு முதலாவது கும்பாபிஷேகத்தை 1905ஆம் ஆண்டு வெகு சிறப்பாக செய்து வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கும்பாபிஷேகம் இங்கே 1927ஆம் ஆண்டு செய்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3வது 4வது கும்பாபிஷேகம் நடைபெற்று 5வது கும்பாபிஷேகம் 1972ஆம் ஆண்டு வெகு விமர்சையாக இங்கே நடைபெற்றது. அந்த 1972ஆம் ஆண்டு கும்பாபிஷேக காலப்பகுதியிலே தான் இந்த ஆலயம் மூலஸ்தானம், மர்த்த மண்டபம், மகா மண்டபம், கொடித்தம்பம் என்பன எல்லாம் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டு இவ்வளவு விஸ்தீரமுள்ள ஆலயமாக இந்த ஆலயம் அமையப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1989ஆம் ஆண்டு 6வது கும்பாபிஷேகம் இங்கே நடைபெற்றது. அந்த கும்பாபிஷேகத்தின் போது இங்கு உள்வீதி பிரகாரங்கள், சுற்றுக்கொட்டகைகள், தேர், சப்பரம் என்பன அதனை தொடர்ந்து வருகின்ற ஆண்டுகளிலே மிகச் சிறப்பாக இங்கே நடைபெறும். இந்த வாராகி அம்மனை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பஞ்சமி உற்சவம் இந்த வாராகி அம்மனுக்கு மிக சிறப்பான உற்சவமாக கருதப்படுகிறது. அதாவது சதுர்த்திக்கு அடுத்த நாள் வருகின்ற பஞ்சமி என்றால் 5 என்பது பொருள். இந்த பஞ்சமி உற்சவம் இந்த வாராகி அம்மனுக்கு மிகவும் சிறப்பான உற்சவமாக காணப்படுகின்றது. இந்த பஞ்சமி உற்சவத்திலே இந்த ஆலயத்திற்கு இலங்கையின் பல பாகங்களில் இருந்து மக்கள் வருகை தந்து தங்களுக்குரிய நேர்த்திகளை இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது பஞ்சமி உற்சவத்திலே தேங்காயிலே நெய் விட்டு திரி போட்டு எங்களது பஞ்சமுக வாராகி அம்மனுக்கு அவர்கள் நெய் விளக்கிட்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக இந்த வாராகி அம்மன் வாராகி தேவி என்று சொல்லியிருந்தால் இந்த பஞ்சமி சரியா வெகுவான, அதாவது பிள்ளையாருக்கு சதுர்த்தி, முருகனுக்கு சஷ்டி என்பது போல வாராகி அம்மனுக்கு பஞ்சமி என்றது விசேஷம். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்முறை தேவரை பஞ்சமி திதிகளிலே இங்கே அம்மனுக்கு காலையிலே 9 மணியிலிருந்து 12 மணி மட்டும் அபிஷேகம் நடைபெறுகிறது. அதாவது பஞ்சமுக வாராகி அம்மனுக்கு. அதே போல மாலையிலே 5 மணியிலிருந்து இரவு 9 மணி மட்டும் இங்கே பஞ்சமுக வாராகி அம்மனுக்கு, மூலஸ்தான வாராகி அம்மனுக்கு விசேட வழிபாடுகள் இடம்பெறுகின்றது. அடியார்கள் பல பாகங்களில் இருந்தும் இங்கே வருகை தந்து, ஏனென்றால் இது ஒரே ஒரு ஆலயம், இலங்கையிலே மூலஸ்தானத்திலே வாராகி அம்மன் வாராகி அம்மன் விக்கிரகத்தை கொண்டு அமைந்துள்ள ஒரே ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுகிறது. அதைவிட 180 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயம். ஆகவே
அடியார்கள் இலங்கையின் பல பாகங்களில் இருந்து இங்கே வருகை தந்து தங்களது நேர்த்திகளை நிறைவேற்றி செல்லுகின்றார்கள். அதாவது இப்போ பஞ்சமி உற்சவத்தை பொறுத்தவரையில் இந்த நெய்த்தீவத்தை, அதாவது தேங்காயிலே இடுகின்ற நெய்த்தீவத்தை தொடர்ந்து 8 பஞ்சமிகள் இங்கே விளக்கெரிப்பார்கள். அதாவது கிட்டத்தட்ட 4 மாதம். 4 மாதம் என்றால் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்புரை தேவரை பஞ்சமி தினங்களிலே இங்கே நெய்விளக்கு ஏற்றி அடியார்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். அதே போல இப்போ அம்பாளுடைய வருடாந்த மகோத்சவத்தை பற்றி சொல்ல போனால் இன்றைய தினம் கொடியேற்றத்துடன், அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி வருகின்ற 11ஆம் தேதி 11/4/2026 பஞ்சமி திருவிழா என்று சொல்லப்படுகின்றது. இங்கே உள்ள பஞ்சமுக வாராகி அம்மனுக்கு விசேட அபிஷேகங்கள், அதாவது 108 திரவியத்தினாலே இங்கே விசேட அபிஷேகங்கள் இடம்பெற இருக்கின்றன. இந்த பஞ்சமி விரதம் இருக்கும் அடியார்களானவர்களும் இந்த பஞ்சமி உற்சவத்திற்கு வருகிறது. அதாவது வருகின்ற 11/4/2026 இந்த பஞ்சமி உற்சவம் இடம்பெற இருக்கின்றது. இந்த பஞ்சமி உற்சவத்திற்கு வருகிறது எம்பிராட்டி வராகி அம்பாளின் பஞ்சமுக வாராகி அம்பாளின் 108 திரவிய அபிஷேகத்தை மனமாற கண்டுகளித்து எம்பிராட்டி வராகி அம்பாளின் அருட்கடாட்சத்தை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல 13/4/2026 சப்பர திருவிழாவும், 14/4/2026 தேர் திருவிழாவும், 15/4/2026 தீர்த்த திருவிழாவும் இடம்பெற்று எம்பிராட்டி வாராகி அம்பாளின் 2026 வருடாந்த மகோத்சவம் இனிமே நிறைவேறும். இதுக்கு மேலதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லித்தனால் எம்பிராட்டி வராகி அம்பாளுடைய நித்திய பூசைகளை பற்றி சொல்ல வேண்டும். பல இடங்களிலிருந்து அடியார்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேட்பார்கள் என்ன நேரம் என்று. எம்பிராட்டி வராகி அம்பாளின் ஆலயத்திலே நடைபெறுகின்ற நித்திய பூசையானது காலை 6 மணியிலிருந்து 7 மணி மட்டும் முதலாவது பூசையும், 2வது பூசை 9 மணியிலிருந்து 10 மணி வரை 2வது பூசையும், 3வது பூசை மாலை 4 மணியிலிருந்து 5 மணி மட்டும். இந்த 3 நேரமும் நமது ஆலயம் திறந்திருக்கும். அடியார்கள் வந்து தங்களது நெய்த்தீவங்களை ஏற்றுக்கொள்ளலாம். அதைவிட இந்த வருடாந்த மகோத்சவத்தை விட சிறப்பாக நடைபெறுகின்ற வேறு பூசைகள் என்று சொல்லுவார். கேதார கௌரி விரதம் இங்கே சிறப்பாக நடைபெறுகின்றது. அதே போல பஞ்சமி உற்சவங்கள் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்முறை தேவரை பஞ்சமி உற்சவங்கள் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. அதே போல பௌர்ணமி உற்சவங்கள் இங்கே ஸ்ரீசக்கரம் என்கின்ற மகாமேரு ஸ்ரீசக்கரம் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி தினங்களிலே விசேட அபிஷேகங்கள் பூசைகள், அதைத் தொடர்ந்து ஸ்ரீசக்கர பூசை என்பன நடைபெறுகின்றன. இவை அனைத்தும் நமது ஆலயத்திலே நடைபெறுகின்ற விசேட பூசைகளாக காணப்படும். அப்படியாக இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாகவும் பூஜை வழிபாடு தொடர்பாகவும் வந்து நீங்கள் ஒரு பூர்ணமான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் நம்புகிறேன். இப்பொழுது அங்கே கொடிக்கம்பத்துக்குரிய வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்று முடிந்து, அபிஷேகம் எல்லாம் இடம்பெற்று முடிஞ்சு இப்பொழுது அங்கே தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து அம்பாள் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பரக்கூடிய அந்த காட்சியில வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக நிறைந்த அடியவர்கள் சூழ்ந்திருக்க கொடியேற்றம் இடம்பெற்று இப்பொழுது அங்கே பூஜை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்று முடிந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சுவாமி ஆலயத்தின் உள்வீதி பகுதியை விளம்பர போகிறா. அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் ஒரு பஞ்சமுக வராகி அம்மனுடைய திருவுருவம் இங்கே ஒரு தனி கருங்கல்லிலே செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அம்மனுடைய ஒரு திருவுருவம் இருக்குது. இங்கே தான் மிகச்சிறப்பாக முன்னர் அந்த அண்ணா இந்த விஷயங்கள் வரலாறுகள் சொல்லியிருக்கும் போது சொல்லியிருப்பார். மிகச்சிறப்பான அபிஷேக வழிபாடுகள் எல்லாமே இடம்பெறும். அதற்கு முன்னாலே வந்து ஒரு சிறிய அளவிலான வராகி அம்பாளினுடைய விக்கிரகம் ஒன்று இருக்குது. இவாக்கம் வந்து அபிஷேகம் செய்யக்கூடியமாக இருக்கும். ஜல வராகி அம்மன் என்ற மாதிரியாக சொல்லியிருந்தார்கள். அப்படியாக நீங்கள் அங்கே பார்க்கலாம். பஞ்சமுக வராகி அம்மாள் மிக பிரம்மாண்டமாக காட்சி தருது. இவாக்கு தான் இந்த பஞ்சமி நாள்களில் வந்து சிறப்பான அபிஷேகங்கள் வழிபாடுகள் எல்லாமே இடம்பெறுவதாக வந்து சொல்லியிருக்கிறோம். ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தில் வந்து இந்த விஷயத்தை பார்க்கலாம். நான் இன்றைக்கு தான் நான் முதல் முறை இந்த ஆலயத்துக்கு வாரன். அதோட வராகி அம்மனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி ஆலயத்திற்கு வந்திருப்பதும் இன்றைக்கு தான் முதல் முறை. அதால் வந்து மற்ற ஆலயங்கள் போல தான் முழுவதுமான விஷயம் எல்லாமே அப்படியே இருக்குது. அம்மனுடைய உருவத்தில் மட்டும்தான் மாற்றம் இருக்குது என்றது மட்டும்தான் ஒரு விஷயம். அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. பஞ்சமுக வராகி அம்பாளினுடைய ஒரு ரம்மியமான அந்த காட்சி ஒரு நீண்ட வரலாற்று கொண்ட ஒரு ஆலயம். கிட்டத்தட்ட அவர் முன்ன சொன்னது போலே நீண்ட 100கணக்கான ஆண்டுகளை கடந்த
ஒரு வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்திற்குள்ளுக்கெல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள், அம்பாளுடைய சலங்கை ஒலி கேட்கக்கூடிய விஷயங்கள், அப்படியாக எல்லாம் புல்லரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கேட்டால் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிடணும். அப்படியாக ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயமாக இருக்குது. இந்த பஞ்சமியில் அம்மனுக்குரிய வழிபாடுகளை செய்யணும் என விரும்பக்கூடியவர்கள் நேரடியாக வழிபட்டு கொள்ளக்கூடியவருக்கும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அப்படியாக இப்பொழுது இங்கே அம்பாள் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பெறுவதற்காக தயார் நிலையில் இருக்கிறாள். அங்கே சிங்கத்தில் மேலே ஏறி அமர்ந்து மிக அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றால். இந்த அலங்காரத்தை பாருங்கள், மேலே அம்பாளுக்கு மேலே இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய அந்த அலங்காரம் எல்லாமே மிக தத்துருவமாக பூக்கள், மாலைகள், மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்குது. அப்படியாக இப்பொழுது இங்கே சிவாச்சாரியால் அரிசியால் ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த கொடியேற்றம் நிகழ்ந்து முடிந்ததன் பின்னர் இந்த ஆசீர்வாதம் எல்லா ஆலயங்களிலுமே வழங்கப்படும். அப்படியாக தான் இப்பொழுது இங்கேயும் இந்த ஆசீர்வாதம் வழங்கப்பட்டு இப்பொழுது அம்பாள் ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பெறுவதற்காக அங்கே தயார் நிலையில் இருக்கிறார், விளம்பரப் போகின்றார். அப்படியாக அம்பாள் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பரம் இன்றைய மாலை வேளையில் உள்வீதி வெளிவீதி இரண்டுமே விளம்பரம். அப்படியாக மிகச்சிறப்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயம், அதோட இந்த ஆலயம் தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். காணொலியை பார்வையிட்டவங்கள் அனைவருக்குமே நன்றி. இது தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.